பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி மாற்றுக் கட்சியிலிருந்து இன்றைய தினம் அண்ணா திமுகவில் சேர்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமுறையாற்றிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அறிவிச்சார் மணி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சோதர் வெற்றிவேல் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற சங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவையினுடைய துணைச்சார் சுந்தரராஜன் அவர்களே, மேடையிலே வீட்டுகின்ற ஓமலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய முன்னாள் சேர்மன் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சுமார் 525. அதில் 1/4 வாக்குறுதிகளோட இதுவரை அவர் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் 198% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள், திமுக பொறுப்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை மக்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று. ஆனால் மத்திய அரசு அறிவித்த அந்த ஓய்வூதிய அறிவிப்பின் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அத்தனையும் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் தான். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே அரசு அளவில் ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று. அந்த பழைய ஓய்வு திட்டத்திலே பங்களிப்பு கிடையாது, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இல்லை. புதிதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தில் பங்களிப்பு, அரசு ஊழியருடைய பங்களிப்பு இடம்பெற்றுகின்றன. ஆக அரசு ஊழியர்களையே ஏமாற்றிய கட்சி தான் திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இதுவரை கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தாகல. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவங்க 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்போ 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 124 வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அதே போல 125 நாட்கள் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வேலை திட்டத்திலே அறிவித்திருக்கின்றது. அவர் வேலை செய்து 15 நாட்கள் அவருடைய வங்கியிலே அவருக்கு உண்டான ஊதியத்தை வழங்க வேண்டும். இரண்டாவது, அந்தந்த ஊராட்சியே இடத்தை தேர்வு செய்யலாம், வேலையை தேர்வு செய்யலாம். எல்லாமே இந்த அதிகாரம் இடம்பெற்றுகின்றது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு, அதிமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாளை 150 நாட்கள் நாங்கள் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும். அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம். அதில் 5 அறிவிப்புகள் வெளியிட்டோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் மகளை அவருடைய குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். அதே போல 125 நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது, வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிலேயே பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போறாங்க. அப்படி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 மானியம் கிடைக்கும். எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறை அரசாக இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளிக்கின்றது. அண்மையில் மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி நகர்ப்புற உள்ளாட்சி துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை இடி மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு
அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற நன்றாக தெரியும். நம்முடைய ஓமலூரிலிருந்து மேச்சேரி வரை அற்புதமான சாலை, 4 வழி சாலை சிறப்பாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஓமலூரிலிருந்து சங்ககிரி, சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு 4 வழி சாலை, பிரம்மாண்டமான சாலை, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். அந்த சாலையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். காடையாம்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா கட்டி கொடுத்திருக்கிறோம். ஓமலூர் மருத்துவமனை கூடுதல் கட்டிடம், தாலுகா அலுவலகம் புதிய கட்டிடம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழை மக்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். திரு ஸ்டாலின் அரசாங்கம் அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிவிட்டார்கள். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அம்மா மினி கிளினிக் திட்டத்தில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்க அதிமுக அரசாங்கம் இருந்தது. மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை. 100 ஏரி திட்டம் பிரமாண்டமான திட்டம். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 100 வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை. வேலுமனே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிக்காம ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமையும். இந்த நிலுவையில் இருக்கின்ற பணிகள் நிறைவேற்றப்படும். என மேச்சேரி, ஓமலூர் பகுதி, எடப்பாடி, சங்ககிரி மேடான பகுதி, வறண்ட பகுதி, 800 அடி 900 அடி ஆழ்துளைகள் அமைத்தால்தான் தண்ணீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட பகுதியில் அங்கங்கே இருக்கின்ற ஏரிகளில் உபரி நீரை நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைப்பது, குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற மனமில்லாத அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் அரசாங்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டாந்தோம். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு நல்லது செய்த சரித்திரமே கிடையாது. எந்தெந்த வகையிலே ஊழல் செய்ய முடியுமோ அத்தனை வகையில் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட ஸ்டாலின் பேசுகிறார். ஒரு கூட்டத்தில், காஞ்சிபுரம் கூட்டம் நினைக்கிறேன், 2 நாளைக்கு முந்தி, எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. இருந்து 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தேர்தலிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல உள்ளாட்சி, கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். இன்றைய தினம் நிலைமை என்ன? அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம்,
போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் போராட வேண்டிய சூழலிலே அந்த அமைப்புகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது. தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயமான கோரிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதி எண்ணை குறிப்பிட்டு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி கொடுத்தீர்கள், அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அதனால் நாங்கள் போராடுகிறோம் என்று நான் குறிப்பிடுகின்ற அந்த அமைப்பெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள், உங்களுடைய கட்சியை பற்றி நன்கு புரிந்து கொண்டார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமைக்கும். நீங்க எத்தனை மாயாஜாலம் போட்டாலும் வேலையாகாது, எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் வேலையாகாது. அதே வேளையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுக தலைமையிலே கூட்டணி 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிரதான எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்தேன். இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே உங்களால் பதிலளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம். ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்லுவார். இன்னொன்றையும் சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வலிமையா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, நான் வலிமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார். நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமாக உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சாதாரண தொண்டன் விவசாயி இன்னைக்கு ஒரு நாட்டின முதலமைச்சர் ஆகினா எவ்வளவு கடினப்பட்டு என்பதை உணர வேண்டும். உங்களை போல உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அதனால நீங்க வந்து இந்த பதவிக்கு வந்துட்டீங்க. இல்ல சாதாரண ஒரு விவசாயி வர முடியுமா? எவ்வளவு கடினம் என்பதை அனுபவ ரீதியாக நான் அறிந்தவன். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அதனாலதான் இந்த ஆட்சி தலை குடிந்து தலை தொங்கி போய் கிடக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒரே ஒரு பலன், கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு 5,50,000 கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடனை யார் கட்டுறது? இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டது, அந்த கடனை குறைப்பதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர்கள் அதிலே நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, வரி இல்லாத துறையே இல்லை, அந்த அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை அமைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விலைவாசி, அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன, உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு,
கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. போட்டோ ஷூட் போடுவாரு, பத்திரிகையில் போட, பத்திரிக்கையாளர் அதுக்கு தான் தயாராக்குறீங்க. தினம் ஒரு அறிவிப்பு, எந்த அறிவிப்பாவது மக்களுக்கு தெரியுமா? இதில் இருக்கிறீங்களே போய் பேட்டி கேளுங்க. நான் இங்கேயே இருக்கிறேன். போய் ஒரு ஏதோ பேர் சொல்றார் திரு ஸ்டாலின், நிறைய பெயர் சொல்றார். அந்த பெயரை இங்க இருக்கிற தாய்மார் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாற்றுக் கட்சியிலிருந்து. அதில் போய் கேளுங்க, இப்படி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா? இந்த திட்டத்தினால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் விளம்பரம், தினம் விளம்பரம், கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செய்யறாங்க. அத்தனையும் உங்களுடைய வரி பணம். சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம். திரு கருணாநிதி பிறகு திரு ஸ்டாலின், ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து, நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன், இங்க இருக்கின்ற பெரும்பாலானவர் நேரடியாக எனக்கு தெரியும். 1989 நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட மக்களால் எடப்பாடி தொகுதியை நான் வெற்றி பெற்றேன். இன்றைக்கு நான் முதல் கட்டமாக மாண்பு அம்மாவுடைய அமைச்சரவையில் 2017 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே 2016 கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்தார்கள். 2 துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு இன்று வரை நாம் செயல்பட்ட திட்டத்தில் குற்றம் கூட காண முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, வருகின்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். பல்வேறு கட்சியிலிருந்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, இதற்காக முயற்சி செய்த மேலில் வீட்டுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கழகத்திலே முன்னோடி பொறுப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.